ஷப்பா அங்கே போயிட்டு திரிஞ்சிட்டு வீட்டில் வந்து உட்காந்தாந்தா நல்ல நிம்மதியாக இருக்குது. செல்வி 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 எங்கே போச்சுன்னு தெரியல. நான் வாரேன். நான் எங்கே போய் தொலைகிறேன்? எல்லாத்திட்டையும் மொத்துப்பட்டுட்டு தானே இருக்கே. இந்த வீட்டை விட்டு நான் எங்கே போகிறது? இல்லை போகிறதுக்கு தான் இடம் இருக்கா? என்ன இன்னும் உனக்கு நகை பிரச்சனை முடியலையா? என்ன நகை பிரச்சனை? நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? விஷயம் தெரிஞ்சிருச்சாவா? காலையில் தானே நான் அதை போட்டேனா இதை போட்டேனா இதை போட்டேனா அதை போட்டேனான்னு ஒன்றொன்னா போட்டேனான்னு கேட்டுட்டு இருந்தியே, அதை கேட்டேன். என்ன செல்வி உனக்காச்சு? என்கிட்ட காசு பணம் தான் உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன்னா சொல்லு. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் சம்பாதிக்கிறதுல உனக்கு தானே. வீடு நெசத்துக்குமே நான் கண்டிப்பாக எடுத்து தரேன். அடுத்த வருஷத்தில் 1 கிராம் கூட எடுக்காமல் போயிடுவோம். உனக்கே தெரியும் சோனி அவனுக்கு ஒன்றுமே செய்யலை, சும்மா தான் அமுச்சு விட்ருக்கோம். அவங்களும் ஒன்றும் சொல்லலை. அவங்க தான் ஒன்றும் சொல்லலையே, நம்ம சும்மா தான் அமுச்சு விட்டோமே, பேசாமல் இருப்போம். நான் இருக்க முடியும்? நீயே சொல்லு. இருக்க முடியாதுல்ல? அவங்களுக்கு கொஞ்சமாவது செய்யணும்ல நம்ம. அதுக்கு ஓடிட்டு இருக்கேன் நான். நீ வேற எனக்கு எடுக்கலன்னு கேட்டுட்டு இருப்ப. நான் ஒன்றும் அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் கேட்கலையா? வேற எதை பற்றி நீ பேசுகிற? வசந்தி இருக்காளே, இந்த வசந்தி. வசந்தியா? சரி, காலைல நகையை போட்டுட்டு போச்சு, என்னாச்சு? அது போட்டிருக்குது கவரிங்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? என்கிட்ட வந்து அவ்வளோ கற்றுக்கத்துறா. ஏங்க, போட்டது அவள் தம்பி அர்ஜுன் தம்பி நம்ம மரமாவா அப்படி எல்லாமா செய்யும்? இல்லை நமக்கு ஏதோ இந்த மாதிரிலாம் என்னைக்காவது பண்ணியிருக்கா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணும், கரெக்டாக செய்யும். அந்த காசுக்கு கஷ்டப்பட்டதுக்கு கூட நமக்கு தெரியும். அதை சொல்லப்போனால் நீ தானே சப்போர்ட் பண்ணுற. உன் பொண்ணு சத்யா தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் தான் காரணம்னு சத்யாவே பேசுகிறாங்க. சத்யா என்ன பண்ணுவா? அது சரி, நீ சும்மாவா விட்ட? நான் சும்மா விடுவேனா என்ன? நானும் 2 கொடுத்துட்டு தான் விட்டேன் அவளை. என்ன தும்புறா பேசுகிற தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஆமாம், இப்போ எங்கேயா? திருப்பி அந்த நகையை கொண்டுட்டு அடைக்கடைக்கு போயிருக்கா. அங்கே போயிட்டு செக் பண்ண போகிறாளா இது தங்கமா இல்லையான்னு. இப்போ போயிட்டு வந்து 4 கத்த போகிறா. ஐயோ. அது சரி, அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு போகாமையா விட்டுச்சு? அதெல்லாம் நேரம் அங்கே போய் பஞ்சாயத்தை வச்சிருக்குமே. அவள் அது போகாமல் இருக்கிறதாவது. அதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு விட்டு இங்கே வந்து தான் இங்கே இருக்கிறா. அவள் போகாமல் கூட இருப்பாங்க, நீங்கள் வேற. அதெல்லாம் போயிட்டு தான் வந்தா. போயிட்டு அங்கே ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு சரி சண்டை போல் வந்து என்கிட்ட ஒரே கத்து. ஏன் இப்படி வசந்தி பண்ணுது? ஏன் செல்வி, உண்மையாவே அர்ஜுன் தம்பி கவரிங்க போட்டிருக்கோம்? ஏங்க, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாதிரி? இல்லை நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறேன். அர்ஜுன் தம்பி அப்படிப்பட்ட ஆளாங்க? இல்லை அப்படி போடணுன்னு அந்த அர்ஜுன் தம்பிக்கு என்னங்க அவசியம் சொல்லுங்க. நீங்கள் பாவம்ல. அர்ஜுன் தம்பி அப்படி பேசுகிறதெல்லாம் தப்பு இல்லை? தப்பு தான், நமக்கு தெரியுது, வசந்திக்கு தெரியாது. ஒருவேளை நகையை கவரிங்க மாற்றிட்டு வசந்தி இந்த நாடகம் போடுதோ? எனக்கு என்னமோ அப்படி சந்தேகமாக இருக்குது செல்வி. உங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே அர்ஜுன் தம்பிகிட்டே நான் பேசிட்டேன். அர்ஜுன் தம்பி இந்த சந்தேகத்தை தான் சொல்லுது. நீங்கள் மட்டும் இல்லை, எனக்கும் அந்த சந்தேகம்தான். ஒருவேளை எல்லாமே இவளோட வேலையாக இருக்குமோ? இவளே அதை கவரிங்க மாற்றி கொண்டு போய் நகைக்கடையில் பார்க்குற மாதிரி பார்த்து மறுபடியும் பிரச்சனை பண்ண போகிறா அவளை. நீங்கள் போட்டது நகை தாங்க அல்லாது இல்லை இதில். வசந்தி எந்த எல்லைக்கு வேணாலும் போவா, காசு பணம் நகைக்கு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு தடவை கூட அர்ஜுன் தம்பி புருஷனுக்கு அது முடியல சொத்தெல்லாம் வாங்கி பறிக்க பார்த்தால. அதெல்லாம் அது மாதிரி தான் இதுவும் ஏதோ பண்ண பார்த்துருக்கா. எப்படியோ கொஞ்சம் அவங்க தப்பிச்சா ரைட்டு தான். நீ சொல்கிறதெல்லாம் சரி செல்வி. ஆனாலும் அர்ஜுன் தம்பி பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாப்புலோ. ஆனால் ஏன் இந்த வசந்தி இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரியல. நம்ம சொல்லி என்ன பண்ணுறது? அவளுக்கு புரியணும். நமக்கு நினச்சாலே பாவமாக இருக்குது. ஆனால் அவள் அப்படி கிடையாது. நமக்கு எப்படி இப்படி தலை போடலாம், நமக்கு எப்படி தங்கம் இல்லாமல் போடலாம் அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருக்காளே தவிர அவள் பாவம்லாம் பார்க்கவே மாட்டாள். சரி விடு செல்வி, என்கிட்ட போட்டோம். மதியத்துக்கு என்ன சமைச்ச? ஒன்றும் செய்யலை. சமைக்கலான்னு சுபி தலையில் பேன் கிடஞ்சிட்டு பேன் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நல்ல நேரத்தில் வந்தா வசந்தி. அப்போ ஆரம்பித்த தலைவலி தான், அப்போ போட ஆரம்பித்த சவுண்டு தான் இன்னமும் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னமும் தலைவலி குறையல. என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஒன்றுமே செய்யலை. பழைய குழம்பு வச்சுருக்கு, பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிடுங்க. சரி செல்வி, நான் சாப்பிட்டுக்குவேன். பிள்ளைங்க என்னத்தை சாப்பிடுங்க? என்னை மட்டும் ஈஸியாக சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிற. அப்புறம் என்னதான் பண்ண சொல்கிறீங்க? போய் அந்த பயங்கன்னு தேட வேண்டாமா? ஷப்பா, உன்னோட ஒரு இதுக்கு நான் அளவே இல்லைப்போ. என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் என்னத்தை பண்ணுறது? வசந்தி தான் நம்மளை வச்சு செய்கிறா. அது பண்ணது நீயும் பண்ணாத செல்வி. அது பேசுனா பேசிட்டு போகுது. எவ்வளோ நாள் பேச போகுது? கொஞ்ச நாள் பேசுமா, அப்புறம் அது பாட்டுக்கு பேசிட்டு ஓயாம ஆள் உடஞ்சிரும். அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது.
பார்ப்போம் வரட்டும், அவள் ஏதாவது என்கிட்ட பேசட்டும், அப்புறம் அவளுக்கு இருக்கு. சரி போ, இருக்கிறத எடுத்தா சாப்பிடலாம். ஆ சரி. எம்மா அந்த செல்விட்டு ஒரு இது கண்டுபிடிச்சிடக்கூடாது சாமி, அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோம். அது என்ன ஏது எப்படி யாரு அப்படின்னு சொல்லி படுத்திரும். சத்யா கரெக்டாக எங்கன இருக்கு சொல்லு. ஷோ இந்த சத்யா ஒரு லூஸு, எங்கே தான் வைக்கிதோ தெரில. லாஸ்ட்டில் சத்யா கிட்ட கடன் வாங்குற நிலைமையாயிருச்சே நமக்கு. 1000 2000 கூட இல்லாமல் ஆயிட்டோமே. சொல்லு சத்யா, இந்த பிளேட்டை 2000 கடன் வாங்குறதுக்குள்ள நான் முடிஞ்சிருவேன் போல. சொல்லுதா பாரு வாய் திறந்து. சொன்னா சொல்லு, இல்லைன்னா போ, உன் காசே எனக்கு வேண்டாம். சொல்லு சத்யா எங்கன தான் இருக்கு. சொல்லு சத்யா எங்க தான் வச்சிருக்க. எவ்வளோ இடத்துல தேடுறதுன்னு எனக்கே தெரியல. ஐயோ உங்ககிட்ட நான் சொல்றதுக்குள்ள மேலே பாருங்க, ஒரு பிங்க் கலர் ஒரு கேப் ஒன்று இருக்கா, அது கீழே பாருங்க. பிங்க் கலர் கேப்பா? பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க். அங்க இருக்கு. அவன் நம்மளோட உயரமா இருப்பாளோ? நல்ல உயரம் தான் போல. நாம குட்டையோ என்ன எட்ட மாட்டேங்குது. ஏ அப்பா, பிங்க் கலர் கேப்க்கு கீழே இருக்கான். எங்கெங்கெல்லாம் காசை ஒளிச்சு வைக்கிறா பாரு. எல்லாம் பர்ஸில் வைப்பாங்கன்னு தான் பேரு. இவன் என்னடான்னா மேலே அங்கே எங்கன்னு வச்சிருக்க. எடுத்தீங்களா இல்லையா? இருமா இருமா, இந்த எடுக்க தான் போறேன். எடுத்துட்டேன் அவ்வளோதான். இல்லை நான் வரவா? வேணா சத்யா, இது கூடவா நான் எடுக்க முடியாம இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. பீரோ மேல யாரு தான் எடுக்கணுமோ? இந்த எடுத்துட்டேன். இந்த இருக்கு. பா, எங்கெங்கெல்லாம் காசை ஒளிச்சு வைக்கிறான். இது என்னது கையில நகை மாதிரி வருது. இது என்ன கையில நகையே தான். நம்ம வசந்தி அக்காவுக்கு போட்ட நகை மாதிரி இருக்கு. ஆமா அதே மாதிரி இருக்கு. எப்படி இங்க இருக்கு? வசந்தி அக்கா ஒன்று வச்சிருந்துச்சே, அதே மாதிரி சத்யாட்ட இருக்கு. சத்யாட்டே அதே டிசைன் இருக்கோ ஒரு வேலை, தெரியல. எடுத்தீங்களா அர்ஜுன்? என்னது இது? என்னோட நகை எடுத்து கையில் வச்சிட்டு இருக்கீங்க. ஆத்தாடி, இவர் கைக்கு எப்படி போச்சு? இவர் கண்டுபிடிச்சிருவாரா ஒரு வேளை? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இவர் கையில் வச்சிருக்காரு, ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இதை எப்படி மாற்றி சொல்ல போகிறோன்னு ஒன்றுமே புரியலையே. ஆஹா, நல்ல மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் மாமா உங்களை தான் கேட்குறேன். என்ன நானும் காசை எடுத்துட்டீங்களா அங்கேருந்து கேட்டு இங்கே வர வரைக்கும் பதிலே சொல்லாமல் அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்னோட நகையை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்? சத்யா அது ஒன்றும் இல்லை. இந்த நகை வசந்தி அக்காவுக்கு போட்ட டிசைனு. அது இன்னைக்கு கொண்டு வந்து காமிச்சப்ப இதே டிசைன் சேம் தான். நீ எப்படி வச்சிருக்கா? உங்கள் அக்காவோட நகையை தூக்கி நான் தான் வச்சுருந்தேன். விளாடாத. என்ன சொல்ற, உண்மையாவா? என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? நான் இதுக்கு அந்த நகையை எடுத்து நான் வச்சிருக்க போகிறேன். அதே மாதிரி இது வேணும்னு கேட்டேன்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி தந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த நகை தான் இந்த நகை, அதே டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு உங்ககிட்ட அந்த டைமில் அடம்பிடிச்சு எனக்காக நீங்கள் இது வாங்கி தந்தீங்கல்ல. ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. நிஜமாவா? நான் இதே மாதிரி உனக்கு வாங்கி கொடுத்தேனா? சத்யா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உண்மையை சொல்லு சத்யா, நிஜமாவே இது நான் உனக்கு வாங்கி கொடுத்தேனா? அர்ஜுன் மாமா லூஸ் மாதிரி ஒளராதீங்க. ஆமான்றல்ல, நிஜமாக தான் வாங்கி கொடுத்தீங்க. அதுக்குள்ளே மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? உண்மையாக தான் வாங்கி கொடுத்தீங்க. இங்கே கொண்டாங்க முதல்ல அதை. இல்லை சத்யா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைமில் நான் அந்த நகை எடுக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி உனக்கு எப்படி நான் வாங்கி கொடுத்துருப்பேன்? சொல்லு. ஆமாம். முன்னாடி உனக்கு இதை விட கொஞ்சம் பெருசாகவே வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு ஹாரோன்னு நான் எதுவுமே இன்ன வரைக்கும் வாங்கி தரவே இல்லையே. இது நான் வாங்கி கொடுத்தேனா? இவ்வளோ ஞாபகம் மறதி ஆயிட்டீங்க. இப்போ என்ன அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? இல்லை சத்யா, கோவப்படாத. எனக்கு ஞாபகம் இல்லாமல் தான் நான் கேட்குறேன். அப்போ நான் வேணும்னே உங்கள் அக்காவோட நகை எடுத்து வச்சிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? ஏன் இப்போ நீ டென்ஷன் ஆகுற? நான் கேட்டுட்டு இருக்கும்போதே ஏன் டென்ஷன் ஆகுற? 2000 காசு தானே கேட்டீங்க, அது கீழே இருக்குன்னு சொன்னல. இப்போ எதுக்கு நகையை தூக்கி வச்சுட்டு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இது என்னோட நகை, முதல்ல என்கிட்ட கொடுங்க. சும்மா சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்படுறேன்னு இப்போ நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ ஏன் ஆளுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு இருக்க? லூஸ் மாதிரி பண்ணாத சத்யா. அங்கே கொண்டாடனா நீ சொல்லு. இது எப்படி, எப்போ, என்ன டேட்டில் எடுத்தோம்? இதோட பில் எங்க? ஆமாம், ஒவ்வொன்றுக்கு நான் பில் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சும்மா அப்போ பில் கேட்குற அளவுக்கு ஆயிட்டுல, அந்த அளவுக்கு என் மேலே சந்தேகம் இல்லை. உன் மேலே சந்தேகப்பட்டு நான் கேட்க கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை அந்த டைமில் என்ன டேட்டில் எடுத்தோம், அது எப்படி காசு வந்ததுன்னா யோசிக்கணும்ல. என்ன ஆச்சுமா, ஏன் சத்தம்? அம்மாச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வசந்தி சித்தி ஃபங்க்ஷன் அப்போ இதே மாதிரி சொல்லி எனக்கு வேணும்னு சொல்லி அஜய் மாமா உடனே சரி உனக்கு அது மாதிரி தானே வேணும், வசந்திக்கு எடுத்த மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி உடனே போய் வாங்கி கொடுத்தாருல. அந்த நகையை எடுத்து வச்சுட்டு இது எப்படி இங்கே ஒன்ட்டன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அவர் எடுத்து கொடுத்தது? அப்படியாம்மா? அதே மாதிரி வாங்கி கொடுத்தானா உனக்கு?
அம்மாவுக்கே ஞாபகம் இல்லை. அம்மா எதுவாக இருந்தாலும் அவ்வளோவுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோம். அம்மாவே ஞாபகம் இல்லைன்னு சொல்லுது. விளாட்றியா நீ? நான் எப்போ உனக்கு வாங்கி கொடுத்தேன் மென்டல்? அவங்க தான் வயசாயிடுச்சு மறந்துட்டாங்க. நீங்களும் மறந்துட்டீங்களா? அர்ஜுனே, நிறைய தடவை அவளுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்கல்லடா, அது மாதிரி இதுவும் வாங்கி கொடுத்துருப்படா. அதனால நீ நிறைய தடவை வாங்கி கொடுத்து 1 2 இருந்தால் ஞாபகம் இருக்கும். நீ அது இதுன்னு அவளுக்கு எப்போ பார்த்தாலும் வாங்கி கொடுப்பியே, அதனால எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லைடா. வாங்கி இதுவும் கொடுத்துருப்ப. என்னம்மா நீயும் சொல்கிற அப்படி வாங்கி இது கொடுத்துருப்பேன்னு? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, எந்த டைமில் என்ன வாங்கி கொடுத்தேன்னு. இது வாங்கி தந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. பாருங்க அம்மாச்சி, அர்ஜுன் மாமா பேசுகிற கதைய ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கே புரிய மாட்டுக்கு. முதல்ல அதை கொடுங்க. உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு பணம் தானே கேட்டீங்க, இந்தாங்க காசு எடுத்துகிட்டு தரேன். நீங்கள் முதல்ல வெளில போங்க, கொடுங்க அந்த நகையை. சத்யா, இல்லை அங்கே கூட பார்க்குறேன். இது எதுக்கு நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? போங்கன்னா போங்க. தாயே, உன் நகையும் வேணாம், உன் காசு வேணாம், ஆளை விடு. சும்மா காசை கேட்டுட்டு அதை எடுத்து இதை எடுத்து பார்த்துட்டு எப்போ எடுத்தது ஏது எடுத்தது. நான் என்ன சும்மா களவாண்டா வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்து கொடுக்காம? அதுவும் சும்மா. ஏமா அவ்வளோ கோவப்படுற? நான் கேஷுவலாக தானே கேட்டுட்டு இருக்கேன். சத்யா ஏன் உங்களை கோவப்படுது? நீ எடுத்து கொடுத்துருப்ப, அப்புறம் இத்தனை குருட்டு கேள்வி கேட்டால் யார் தான் கோவப்படாமல் இருப்பா? கோவப்பட தாண்டா செய்வாவ. போடா. சத்யா, காசு கேட்டனே. காசு தானே கேட்டீங்க, அது கீழே இருக்குன்னு தானே சொன்னேன். நாங்கள் எல்லாம் இதுக்கு எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்க சொன்னது. போங்க அர்ஜுன் மாமாங்கிட்டு சும்மா. அர்ஜுனே, எவ்வளோ வேணும்? 2000 ரூபாய் வேணுமா? செலவுக்கே காசு இல்லாமல் திண்டாட்டமாக இருக்குது இன்னைக்குன்னு பார்த்து அதை கேட்க தான் வந்தேன். சரி, 10 ரோஸ் கலர் கேப்புக்கு இப்போ கீழே இருக்குது காசுன்னு சொன்னால் அதை எடுக்க போனப்போ இந்த நகை கைக்கு வந்துச்சு. என்ன ஏது எப்போ எடுத்தது அதே மாதிரி இருக்குன்னு கேட்டது ஒரு தப்பா? அதுக்கு இவ்வளோ கோவம், என்னத்த சொல்ல. சரி சரி விடு. நீ அப்படி இப்படின்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கவும் தான் அவள் கோவம் பட்டிருப்பா போல. சரி விட்டு தொலை. சரிப்பா, நீ வா, அம்மா உனக்கு காசு தரேன். சரி சத்யா, காசு வேணாம், நான் அம்மாட்ட வாங்கிக்கிறேன். போயிட்டு வரேன். வாங்க, எனக்கு காசு கொடுங்க. என் பிள்ளைட்டு நான் தான் கேட்டு கேட்டு வாங்கி சேர்த்து வைப்பேன். இப்போ அவன் என்னடான்னா அவன் என்கிட்ட காசு கேட்குற நிலைமையே ஆகி போச்சு. என்ன செய்ய?